வணக்கம். இயற்கை மருத்துவத்துக்கு வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முழுக்க டீனேஜ் யங்ஸ்டராக இருக்கக்கூடிய ஆண்களுக்கான ஒரு பதிவு. இது மறைமுக பிரச்சனையில் முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னாக்கா, குறைபாடு அப்படின்னு போகும்போது அதுக்கு ஈஸியாக நம்ம மருந்து வழியில் சரி பண்ணிடலாம். ஆனால் இது குறைபாட்டிலேயே சேராது. இது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதிக உடல் உஷ்ணத்தினால வரக்கூடிய ஒரு குறை. இந்த அதிக உடல் உஷ்ணம், அது மட்டும் இல்லாமல் கால மாற்றம், அதிகப்படியான வெயில் காலம் வந்துருச்சுனாக்கா அப்போ இது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கைப்பழக்கம் பண்ணும்போதோ இல்லை தூக்கத்துலேயோ இல்லை வேறு ஏதோ வீடியோ பார்க்கும்போதோ விந்து கசிகிற மாதிரி இருக்கும். இல்லை கைப்பழக்கம் பண்ணி முடித்த பிறகு அவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை வரும்னு பார்த்திங்கனாக்கா, அந்த பழக்கம்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த விந்து வெளியில் வந்த பிறகு எரிச்சல் உண்டாகும். அந்த குறிப்பிட்ட மறைமுக இடத்துல அதிகப்படியான எரிச்சல் உண்டாகும். இந்த எரிச்சலுக்கு நம்ம எங்கே போய் மருந்து தேடினாலும் கிடையாது. இது உடலில் ஏற்படக்கூடிய அதிக உஷ்ணத்தினால் வரக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு மருந்து அப்படின்றது தேவையில்லை, உணவுலேயே சரி பண்ணலாம். அந்த உணவுலேயே சரி பண்ணக்கூடிய விஷயந்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், எந்த நேரம் வேணாலும் எடுத்துக்கலாம், எத்தனை முறை வேணாலும் எடுத்துக்கலாம், உங்களுடைய சௌகரியம் பொறுத்து. இதை சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிட்ணுமா, சாப்பிட்ட பிறகு சாப்பிட்ணுமா, இந்த கணக்கே கிடையாது. சாதாரணமாக எந்த நேரம் வேணாலும், எந்த இடத்துல வேணாலும், எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். இரவு நேரங்களில் வேண்டாம். காலையிலேருந்து சாயங்காலம் 7 மணிக்கு முன்னாடியே எடுத்துக்கிறது நல்லது. இதை எப்படி நம்ம ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு தேவையான விஷயம் என்னென்னன்றதையும் பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது நன்னாரி வேர். இந்த நன்னாரி வேர் உடல் குளிர்ச்சிப்படுத்தக்கூடிய விஷயம். அது மட்டும் கிடையாது, அதெல்லாம் நிறைய நன்மைகள் இருக்குது. இப்போ நமக்கு இந்த ரெமெடிக்கு என்ன தேவை அப்படின்னாக்கா, நன்னாரி வேர். இப்போ என்னால் நன்னாரி வேர் எடுத்து ரெடி பண்ண முடியாதுங்க அப்படின்னாக்கா, நன்னாரி ஜூஸ், அதாவது நன்னாரி சர்பத் எடுத்துக்கலாம். என்னால் நன்னாரி இதுக்காக ரெடி பண்ண முடியாது, நான் போய் கடையில் வாங்கி அதை பவுடர் பண்ணிலாம் என்னால் ரெடி பண்ண முடியாதுனாக்கா, நன்னாரி சர்பத்தை கூட நீங்கள் வாங்கி உபயோகப்படுத்திக்கலாம். ஏன்னா நம்ம ரெடி பண்ண போகிறது ஒரு ஜூஸ் மாதிரி. அப்போ அந்த நன்னாரி சர்பத்தை கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அது வாங்கி ஒரு 3 டீஸ்பூன் அளவோ இல்லை 4 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ரெண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடியது சப்ஜா சீட். எல்லாருக்குமே தெரியும். இப்போ பாதாம் பால் இந்த மாதிரி நம்ம ஜூஸ் கடையில் போய் குடிக்கும்போது நார்த்து சைடில் அது ரொம்ப பிரபலியமாக இருக்கும். உடலை குளிர்ச்சி பண்ணுறதுக்கு இந்த சப்ஜா சீடை உபயோகப்படுத்திக்கலாம். இந்த சப்ஜா சீடு 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம், ஜாஸ்தி தேவையில்லை. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாதாம் பிசின். பாதாம் பிசின். இப்போ இந்த பாதாம் பிசின் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாதாம் பிசின் மட்டும் முதல் நாள் இரவே இதை ஊற வைக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே இதை ரெடி பண்ணி ஊற வைக்கணும். பாதாம் பிசின் ஜாஸ்தி தேவையில்லை, சும்மா ஒரு சின்ன துண்டு அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். பாதாம் பிசினை நல்லா தட்டி ஒரு கப் அளவு தண்ணியில் அதை போட்டோம்னாக்கா அது நல்லா பொங்கி வந்துடும். பாதாம் பிசின் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு, சியா சீடு ஒரு 2 டீஸ்பூன் அளவு கூட எடுத்துக்கலாம். நன்னாரி வேறு பவுடராக கிடச்சா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா நீங்கள் சர்பத்தாகவே கிடச்சா அதை அப்படியே தொடர்ந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு, இதோட குளிர்ச்சியான தண்ணி, ரொம்ப குளிர்ச்சி எடுத்துக்கணும் தேவைன்னா லேசாக கூலிங்கான தண்ணியோடு சேர்த்து எடுத்துக்கலாம். இந்த முறை நீங்கள் ஒரு நாளைக்கு 1 முறை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு நாளைக்கு 2 முறை எடுத்துக்கிட்டாலும், இதை தொடர்ந்து ஒரு 4 நாள் நீங்கள் சாப்பிடும்போதே உங்களுடைய உடல் சூடு குறையிறது மட்டும் இல்லாமல், நான் சொன்ன மாதிரி அதாவது விந்து கசிதல் ஏற்பட்டாலும் விந்து வெளியில் வரும்போதும் எரிச்சல் இருக்குது, 2 மணி நேரம் ஆகுது அந்த எரிச்சல் போகிறதுக்கு. அதனால் என்னால் அடுத்து விரைப்பே வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படுது, விரைப்பு வர்றதுனால எனக்கே மன ரீதியாக நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குறை முழுமையாக சரியாகும். இந்த ஜூஸை தொடர்ந்து டெய்லியும் 1 முறையோ 2 முறையோ எடுத்துக்கலாம். இதோடு இன்னொரு உணவும் சேர்த்துக்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேங்காய் பால். இப்போ தேங்காய் பால் எனக்கு கிடைக்காது, அதை நான் ரெடி பண்ணுறது சிரமம், அதை கொண்டு ஆட்டி ரெடி பண்ணுறது சிரமம் அப்படின்றவங்க கடைகளில் போனீங்கனாக்கா, இடியாப்பம் வாங்கினீங்கனாக்கா கண்டிப்பாக அதில் தேங்காய் பால் வேணும் அப்படின்னா கொடுப்பாங்க. காலை உணவாக
வாரத்தில் ஒரு முறையோ 2 முறையோ தேங்காய் பாலோட இடியாப்பம் சேர்த்து சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும்போது உடலுக்கு குளிர்ச்சி ஏற்படும். அப்போ இந்த தேங்காய் பால் இதோட நம்ம வாரத்தில் ஒரு முறை 2 முறை எடுத்துக்கலாம். இந்த ஜூஸ் காம்பினேஷன், அதாவது நன்னாரி, சீடு ப்ளஸ்ஸு பாதாம், அதோட குளிர்ந்த நீர், இதெல்லாம் சேர்த்து ஒரு 300 ml அளவுக்கு ஜூஸ் மாதிரி ரெடி பண்ணி நல்ல உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த நேரங்களில் சாப்பிட்ட பிறகு சாப்பிட்டுக்கு முன்னாடி எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். இது தொடர்ந்து ஒரு 10 நாள் எடுக்கும்போது இந்த குறை தீரும். நல்ல முயற்சி பண்ணி பாருங்கள். இதுக்காக எங்கே போய் எந்த ஒரு மருந்தும் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நிறைய ஆண்கள் இப்போ சமீபமாக சொன்ன விஷயம், எனக்கு இந்த மாதிரி வெளியில் ஏறிச்சுன்னா அப்படியே ஒரு மாதிரியாக எரிச்சலாக இருக்குது, உள்ள என்ன பண்ணுறதுனே தெரில, வேலை பார்க்க முடியல, இது பயந்து போயிட்டே எனக்கு என்ன ஆகுதுனாக்கா டெம்பர் கூட ஆகுறதுக்கு ரொம்ப சிரமமாகுது, இதுக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இதை தொடர்ந்து எடுத்துக்கும் போது முழுமையான அந்த குறைபாடு உங்களை விட்டு போகும். முயற்சி பண்ணி பாருங்கள், நல்ல மாற்றம் கிடைக்கும். வணக்கம்.